இறுதிக்கட்ட போருக்கு பின் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றியதாக ஏராளமான ஆயுதங்களை இலங்கை ராணுவம் பார்வைக்கு வைத்தது. அதில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திய கைத்துப்பாக்கி மற்றும் அடையாள அட்டை இடம்பெறவில்லை என அங்கிருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்து உதயன் நாளிதழ் ஆசிரியர் பிரேமானந்தத்திடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரபாகரன் ஆயுதம் பற்றி இலங்கையில் உலவக்கூடிய சர்ச்சை என்ன, அதன் பின்னணி என்ன? பிரபாகரனுடைய உடலத்தை தாங்கள் மீட்டிருப்பதாக இலங்கை ராணுவம் அறிவித்த போது அந்த உடலம் பிரபாகரனுடையதுதான் என்று அடையாளப்படுத்தும் ஆவணங்களாக அவர்கள் இந்த பிரபாகரன் பயன்படுத்தியதாக கூறிய துப்பாக்கிகள் மற்றும் அவருடைய அடையாளம், அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் ராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாள இலக்க தகடு, இவை அனைத்தையும் அவர்கள் ஆதாரங்களாக சமர்ப்பித்துத்தான் இந்த உடலம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு உரியது என்று சொல்லியிருந்தார்கள். இப்போது அந்த கைப்பற்றப்பட்டதாக ராணுவம் அறிவித்திருந்த அந்த பிஸ்டல் மற்றும் M16 ரகத்தை சேர்ந்த ஒரு துப்பாக்கி, பிரபாகரனுடையது என்று கூறப்பட்ட அந்த இலக்க தகடு, இவற்றை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது எங்கு இருக்கிறது என்பது பற்றிய தகவல்கள் எதுவும் உத்தியோகபூர்வமாக ராணுவத்தினுடைய பதிவுகளிலோ அல்லது அரசாங்க பதிவுகளிலோ இல்லை என்று இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை ராணுவம் ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கா? இதுவரைக்கும் எந்த விளக்கங்களையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. போர்க்காலத்திலே ராணுவத்துக்கான ஒரு பேச்சாளர் இருந்ததனால் அவர் உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போது அப்படி ஒரு பேச்சாளர் இல்லை என்பதால் அரசாங்கம் தான் இது பற்றிய அறிக்கை ஒன்றை விடுக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு தெளிவுபடுத்தல் அறிக்கையும் வரவில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் எது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள்? இந்த விடயத்திலே தமிழ் அமைப்புகள் பெரிதாக கருத்து சொல்வதற்கு ஏதும் இல்லை. ஏனென்றால் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற சர்ச்சையே இன்னும் தமிழ் மக்கள் மத்தியிலே முடிவுக்கு வரவில்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய பிஸ்டல் அல்லது அவருடைய துப்பாக்கிகள் மீட்கப்பட்டன என்பது சரியானதா என்கிற தகவல்களும் தமிழ் மக்களிடையே சர்ச்சையாக இருப்பதனால் தமிழ் கட்சிகள் இது பற்றி உடனடியாக கருத்து சொல்கின்ற நிலைமை இல்லை என்றுதான் நினைக்கிறேன்.